புதுசாக வந்து ரெசின் ஆர்ட் பண்ணணும்னு ஆசை. பொருள் எல்லாமே வாங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் பண்ண தவறுகள் என்னென்ன, நீங்கள் எப்படி பண்ணால் வந்து ரெசின் ஆர்ட் வந்து அழகாகவும் நீட்டாகவும் செய்யலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டேன். இப்போ என்னென்னு பார்க்கலாம். கீ செயின் வாங்கினேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கீ செயின் செய்கிற மோல்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு காயின் எடுத்து வச்சுக்கிட்டேன், அதுலேயும் செய்யலான்னு. எனக்கு பிடிச்ச குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து ரெசினு, ஹார்ட்னரு, மோல்டு. அதுக்கப்புறம் அதில் கலர் இருந்துச்சு, 2 கலர் இருந்துச்சு. இது வந்து ப்ளூ கலரு, இது ரெட் கலரு. அதுக்கப்புறம் ஜிகினாஸ் வந்து நான் வச்சுருந்ததை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்பூனும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். கலர் பார்த்தீங்கன்னா 2 கலர் கொடுத்தாங்க. அக்ரலிக் பெயிண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ரெட் கலர் ஒன்று, ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்தாங்க. கீ செயின் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, அதுதான் உங்கள் சேஃப்டி. கையில் பட்டுச்சுன்னா அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் அலர்ஜி மாதிரி வந்துடும். இதில் வந்து 5 ஸ்பூன் ரெசின் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 5 ஸ்பூன் வந்து ஹார்ட்னர் ஊற்றிருக்கேன். இதில் வந்து 3:1 விகிதத்தில் தான் ஊற்றணும். 3 ஸ்பூன் ரெசின் ஊற்றணும், 1 ஸ்பூன் ஹார்ட்னர் ஊற்றணும். மெதுவாக கலக்கணும், வேகமாக கலக்கக்கூடாது. நான் ஸ்பீடு வச்சதுனால அப்படி தெரியுது. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரெசினை வந்து கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன பொருள் வைக்கணுமோ அதை நான் அந்தந்த ஆர்டரில் அடுக்கி வச்சுட்டு திரும்ப வந்து மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை. இந்த மாதிரி நான் எடுத்து வச்ச குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் ஒவ்வொரு மோல்டுலையும் எடுத்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஏன் மங்கலாக தெரியுதுன்னா, ரெசினும் ஹார்ட்னரும் வந்து கரெக்டான அளவில் ஊற்றாமல் இருந்ததுனால இந்த மாதிரி மங்கலாக இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காயாமல் பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. வந்து கரெக்டான அளவில் ஊற்றுனதுனால இந்த அழகான கீ செயின் கிடச்சிருக்கு. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஜிகினா வந்து மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றினேன் ஒரு கோட்டிங். அதுக்கப்புறம் என்னோடய மொபைல் கவர் வந்து செஞ்சேன். எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஒன்று பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை கவர் மேலே வச்சு ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணி அதில் கலரையும் ஜிகினாவையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நீட்டானது செஞ்சேன். இது காயறதுக்கு வந்து 1 நாள் ஆகும். இப்போ இந்த நேரம் வச்சிங்கன்னா அடுத்த நாள் வந்து இதே நேரம் எடுத்தால் மட்டும்தான் நல்லா ஃபுல்லாக காஞ்சிருக்கும். இதை வந்து இந்த மாதிரி நீட்டாக நீங்களும் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கரெக்டான அளவில் ஹார்ட்னரையும் ரெசினையும் கலக்கணும். ரெசின் வந்து 3 ஸ்பூன் கலக்குனீங்கன்னா ஹார்ட்னர் வந்து 1 ஸ்பூன் கலக்கணும். கலக்குனதுக்கப்புறம் நீங்கள் ஜிகினா வந்து அதில் கொடுக்கணும், கலர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கலக்கும்போது கொடுத்துருங்க. அந்த ரெசின்குள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மோல்டில் வந்து கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டு காலையில் வந்து ஓரளவு லைட்டாக காஞ்சிருக்கும். அந்த டைமிங்கில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபோட்டோ ஓரங்களில் வந்து செலோ டேப் லைட்டாக ஒட்டி வச்சுருங்க. அப்படி ஒட்டி வச்சிங்கன்னா ஃபோட்டோக்குள்ளே வந்து அந்த ரெசின் போகாது. அப்போ ஃபோட்டோவை அதுக்கு மேலே வச்சதுக்கப்புறம் திரும்பி வந்து ஒரு கோட்டிங் கொடுப்பீங்கள்ல, அந்த ரெசின் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம செலோ டேப் போட்டுறோம். மேலே உள்ள கோட்டிங் வந்து காய எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, இந்த நேரம் வச்சிங்கன்னா அடுத்த நாள் இதே நேரம் வந்து எடுத்து பார்த்தா மட்டும்தான் காஞ்சிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கீ செயினை நீங்களே செஞ்சு பார்க்கலாம். இதில் நான் பண்ண தவறுகளை நீங்களும் பண்ணாதீங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் வந்து நன்றி கூறி இந்த பதிவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.